என் செல்ல குழந்தையே, திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். என்னுடைய அன்பினை மதித்து இந்த வார்த்தைகளை நீ கேட்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று உன் வீட்டில் நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்தே தீரும். உன்னால் நம்ப முடியாத ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களில் அம்மா உனக்கு சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைப்பது ஒன்றும் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஒவ்வொரு முறையும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் பார்த்துதான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கும் தீய மனிதர்களை அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். தேவை என்று நீ நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் செவிசாய்த்து அந்த விஷயத்தை உனக்கு நான் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். தேவை என்றால் ஒருவரை பயன்படுத்தி கொள்ளும் மனிதர்கள், தேவையில்லை என்றால் எந்த அவமானத்திற்கும் அவர்களை தள்ளிவிட துடிக்கும் இந்த மனிதர்கள் இருக்கும் காலம் வரையிலும் உன் நிம்மதி நிச்சயமாக உனக்கானது இல்லை என்று இவர்களினுடைய உண்மையான குணத்தை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தும் அதன் பிறகும் இந்த வாழ்க்கை பயணத்தை நீ தொடர்கிறாயோ அப்பொழுதே நீ தோற்றுவிட்டாய் என்பதுதான் அர்த்தம். தெய்வம் உனக்கு இவர்களை எடுத்துச் சொல்வதற்குத்தானே பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து இவர்கள் யார் என்பதனை உனக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இந்த அடையாளம் உனக்கு இன்னமும் வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியை கொடுக்கவில்லை என்றால், இன்னமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு தெளிவை கொடுக்கவில்லை என்றால் நீ இந்த வாழ்க்கைக்குள்ளேயே சிக்கி சின்னா பின்னமாகி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இன்னமும் உனக்கு நேரம் இருக்கிறது, இன்னமும் உனக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கிடைக்கின்ற இந்த விஷயத்தை முதலில் பயன்படுத்தி கொண்டு இதிலிருந்து மீண்டு வர நீ முடிவெடுத்து விடு. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான முடிவுக்கு நீ கொண்டு வந்து விடு. உன்னை தேடி வந்து உன் தாய் உனக்கு தருவது போன்ற இது போன்ற விஷயங்களை எல்லாமும் அவ்வப்பொழுது நீ உன் மனதில் எடுத்துக்கொண்டு பல கேள்விகளை உன்னை பார்த்து கேட்டிருந்தாலே என் பிள்ளையின் வாழ்க்கை சரியானதொரு திசையில் பயணித்திருக்கும். இன்று நான் சொல்லும் இந்த விஷயத்தை கேட்டு என் பிள்ளை, நீ என்னை தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை. என்ன நடக்கிறதோ உன் வாழ்க்கையில் அதை பற்றித்தான் நான் சொல்ல நினைக்கிறேன். என் குழந்தையே, நேரம் என்னவாக இருக்கிறது, அவர்களின் நேரத்திற்கு தகுந்தாற் போல எந்த விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது உனக்கு தெரிய வரும். ஆனால் உனக்கு ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது அவர்கள் உன் பக்கம் வந்து நிற்கவில்லை எனும் பொழுதே இந்த மனிதர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? சுயநலமான மனிதர்கள், தன்னுடைய சுயநலத்திற்காக எதையும் செய்யக்கூடிய மனிதர்கள், அடுத்தவர்களை என்ன சொன்னாலும் அதனால் அவர்களுக்கு கஷ்டம் என்றால் நமக்கென்ன என்று சொல்லி நிற்கக்கூடிய இந்த மனிதர்கள் இருக்கும் இந்த இடத்தில் வாழ்க்கை வெகுகாலம் சென்று விடாது. எப்பொழுது தன் மீது அன்பு வைத்தவர்களுக்கான மரியாதையை இவர்களால் கொடுக்க முடியவில்லையோ, சொன்ன வாக்குறுதிகளை இவர்களால் காப்பாற்ற முடியவில்லையோ, அப்பொழுதே எல்லாமும் அந்த இடத்தில் முடிந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவைக்காக மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை செய்ய நினைத்து உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து பேச நினைக்கும் இந்த மனிதர்கள் ஒருபோதும் யாருக்கும் இந்த வாழ்க்கையில் உதவிவிட மாட்டார்கள். இது போன்ற நிலையில் இருந்துதான் நான் வாழ்வேன் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்களே, ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் தனித்து நிற்கும் பொழுது தன்னோடு இருந்தவர்களினுடைய அருமை அப்பொழுது தெரிய வரும். அதை கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக இவர்கள் இருப்பார்களா என்று கேட்டால் சந்தேகம்தான். எதை பற்றியும் பெரிதுபடுத்தி விட மாட்டார்கள், எதை பற்றியும் அலட்டிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எண்ணியது மட்டும்தான் அவர்களின் கண்களுக்கு தெரிய வரும். அவர்கள் யோசித்தது மட்டும்தான் அவர்களுக்கு சரியென்ற ஒரு மனநிலையை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை இனிமேல் முடிவுக்கு வரும் என்ற ஒரு எண்ணம் வந்த பிறகு அப்பொழுது கூட அதை பெரிதுபடுத்தி கொள்ளாமல் அவர்கள் கணக்கை சரியாக முடிக்க நினைக்கிறார்கள் என்றால் இதைவிட உனக்கு என்ன வேண்டும்? இதைவிட இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு எதை கொடுக்க வேண்டும்? என் பிள்ளையே, நம்பிக்கை
இனிமேல் இல்லை என்ற நிலை வந்துவிட்ட பிறகு இனி எதற்குமே நீ கலங்காதே. தேவையில்லாத இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட துணியாதே. வெளியே வா. உன் வராகி நான் உனக்கான வழிவகைகளை உருவாக்கி தருகிறேன். என் குழந்தையே, தன் மானத்தை இழந்துதான் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அவசியம் ஒருவருக்கு வரும்பொழுது, குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தைரியமான முடிவெடுக்க முடியாமல் தன் பிள்ளைகளுக்காக என்று சொல்லி வாழ்க்கையை ஓரம் கட்டி இப்படியே எத்தனை காலம் மற்றவர்களுக்கு அடிபணிந்து நிற்க முடியும் என்று சற்று சிந்தித்துப்பார். உடலாலும் மனதாலும் வேதனைப்படுகின்ற ஒரு இடம். மனதால் காயம்பட்டது தாண்டி உடலால் ஒருவர் வருத்துகிறார் என்றால் அது போன்ற ஒரு வாழ்க்கையில் என்றுமே நிம்மதி கிடைத்துவிடப் போவது கிடையாது. உன்னுடைய சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் இல்லாத இடம், உன்னுடைய உணர்வுகளுக்கு வாய்ப்பு கொடுக்காத இடம், இதையெல்லாமுமே எப்பொழுதும் நீ சரியாக சற்று உணர்ந்து விட்டால் அது போதும். எப்பொழுதும் ஒருவருடைய பலவீனம் என்னவோ அதை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களை கண்கலங்க வைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது, நீ செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தும் பொழுது, இவர்களுக்கு உன்னிடத்தில் எந்த உரிமையும் இனி கொடுக்கப்படுகிறது என்றால் மீண்டும் மீண்டும் இது நீ செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறாகவே உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். இது உன் பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மாறிவிடும். எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர எப்படி வாழக்கூடாது என்பதனை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களின் மனதில் எந்த அளவிற்கு பாதிப்பை உருவாக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் இந்த விஷயங்கள் இன்று வேண்டுமானால் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். எந்த விதத்திலும் மற்றவர்கள் மதிப்பதற்கு தகுதியற்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். இதற்காகவெல்லாமோ நீ கலங்காதே. நாம் இப்படி ஒரு முடிவை எடுத்தால் நம் எதிர்காலம் என்னவாகுமோ என்று சொல்லி பதறாதே. என் பிள்ளையே, யாருக்குமே உன்னை பற்றிய கவலைகள் இல்லை என்று சொல்கிறாய் அல்லவா? அதுபோல இனிமேல் யாரை பற்றியும் நீ கவலைப்படுவதை நிறுத்து. உன்னுடைய மனது எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் லேசாக இருப்பதனால்தான் உன்னை எளிதாக இவர்கள் சுலபமாக ஏமாற்றி விடுகிறார்கள். தன்னோடு இருக்கின்ற ஒருவருக்கு அன்பு கொடுக்க முடியவில்லை எனும் பொழுது இந்த அன்பு வேறு எங்கோ செல்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் மனிதர்கள் தானே. மனது என்ற ஒன்று இருக்கும், அவர்களுக்குள்ளும் பாசம் என்ற ஒன்று இருக்கும். அதை வெளிக்காட்டுகின்ற இடம்தான் நீ இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, வாழ்க்கை நமக்கு எத்தனை சோதனைகளை கொடுத்திருந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் நிச்சயமாக இனிமேல் நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான நேரம் இனி ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லட்டும். இனி வரக்கூடிய நேரங்களில் எல்லாமும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்கள் உன் மனதிற்குள் சரியாக அழுத்தமாக புரியட்டும். சுற்றி இருப்பது என்னவென்று உணரும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் அத்தனை நிலைகளிலும் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. உன் வாழ்க்கையை வாழத்தானே இவ்வளவு விஷயங்களும் உன்னை சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டும் சரியான தெளிவுகளுக்குள் நீ ஏற்றுக்கொண்டும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காது. தேவையில்லாமல் என் பிள்ளை இனி எதையாவது நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்கும் இந்த காலம் இனி உனக்கே என்று நான் ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்க துணிந்து நிற்பேன். உனக்கே என்று ஒவ்வொரு நிலைகளிலும் நான் உடனிருந்து உன்னை கைகொடுத்து நிறுத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி, நல்லது புரிதலை வேண்டி, நல்ல செயல்களை வேண்டி நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனிமேல் ஒருபோதும் என் பிள்ளை நீ தோற்றுப்போக மாட்டாய் என்பதனை புரிந்து கொள். உனக்கே என்று நான் உருவாக்கி தரும் இந்த விஷயங்களை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு விடியலை வெற்றி விடியலாக மாற்றி விடுவது மட்டுமல்ல, என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கும் தீய விஷயங்களை அகற்றுவதும் என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும்
நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த விஷயங்கள் நான் அறிவேன். தேடி வந்து இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்தது மட்டுமன்றி இன்று உன்னுடைய கண்ணீருக்கு முழுமையான காரணமாக நிற்கிறார்கள். அத்தனையையும் தெரிந்து ஒரு விஷயத்தை செய்த பிறகும் கூட தேவையில்லாமல் உன்னை அவமானப்படுத்த இவர்கள் துடிக்கிறார்கள் என்றால் இவர்கள் மனதில் துளியளவும் உனக்கு இடமில்லை. இவர்கள் உன்னை வெளியேறச் சொல்கிறார்கள் என்பதனை நீயாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் இந்த வராகி சொல்லும் பொழுது கிடைக்கும் பொழுதே அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இதை தட்டி சென்று மீண்டும் மீண்டும் இதனை விட்டு சென்று வாழ்க்கையை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. என் குழந்தையே, என்னவானாலும் சரி, இதுவரையிலும் நீ சந்தித்த இது போன்ற விஷயங்களை எல்லாமும் இனிமேலும் எண்ணி என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமான ஒன்றை இனி உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டியும் சரியான புரிதலோடு வேண்டியும் இந்த வாழ்க்கையை நீ எண்ணுகின்ற உன்னுடைய எண்ணங்களின் அடிப்படையில் இனி உனக்கு நான் நம்பிக்கையோடு மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நம்பிக்கையோடு உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாமும் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் இனி சரியாக நீ புரிந்து கொண்டால் அடுத்த கட்டம் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அடுத்த நிலையில் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. வராகி இருக்கும்போது இனி உன்னை சூழ்ந்து நிற்கும் எல்லா விஷயங்களையும் நீ மேன்மையடைந்து விடுவாய். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். பல மாற்றங்களை எல்லாமும் உனக்கு நான் உருவாக்கி கொடுப்பேன். பல ஆச்சரியங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லையில்லாத மகிழ்ச்சியும் எல்லையில்லாத சந்தோஷமும் இனி உனக்கு மேலும் மேலும் பல வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கட்டும். உன்னை தேடி வந்து நான் தரும் இந்த விஷயங்களினால் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றட்டும். சரியானதொரு நிலையில் நீ வாழத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? சரியான ஒரு புரிதலில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி நிற்கும் விஷயங்கள் எப்பொழுதும் எந்த நிலையிலும் உனக்கு நன் மதிப்பை கொடுக்கட்டும். உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் சரியாக சொல்லி கொடுக்கட்டும். எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனி உனக்கு முதன்மையான ஒரு இடத்தை நிச்சயமாக பெற்று கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, உனக்குள் அத்தனை தைரியத்தையும் கொடுத்தவள் இந்த வராகி. இந்த மனிதர்களை உனக்கு அடையாளப்படுத்தியவள் இந்த வராகி. தேவையில்லாமல் இவர்களின் வாழ்க்கைக்குள் சிக்கி இனிமேலும் நீ சின்னா பின்னமாகி நிற்காதே. அவர்களின் மனது வேறெங்கோ செல்ல தொடங்கி விட்டது எனும் பொழுது நீ உன் மனதை பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை. உன்னை எந்த வார்த்தைகளை சொன்னால் பலவீனமாக்கி விடலாம் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. இதை சொன்னால் இவர்கள் உடைந்து போவார்கள் என்பது நன்றாக புரிந்திருக்கிறது. தன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலையை கடந்து வந்த பிள்ளைகள் இதையெல்லாமும் செய்வதுதான் நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை. வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம் பெற்றோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகும் கூட இந்த தவறுகளை சரியாக இவர்களால் செய்ய முடிகிறது என்றால் தன் வாழ்க்கையின் மீது அக்கறை இல்லாத இவர்களுக்காக நீ போராடாதே. நீ போராடுவதனால் உனக்கு கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் தான் கிடைக்குமே தவிர இவர்களை திருத்துவதோ திருந்தி வாழ வைப்பதோ உன் வாழ்க்கையாக இனி மாறாது. என் பிள்ளையே, எதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய், எப்படிப்பட்ட இடத்தில் நான் உன்னை பிறக்க வைத்தேன் என்பதனை எல்லாமும் நீ சிந்திக்க வேண்டும். என் குழந்தையை, பிறந்து
வளரும் வரையிலும் எல்லா பிள்ளைகளும் எவ்வளவு கஷ்டங்கள் தான் அந்த வீட்டில் இருந்தாலும் ராணிகளாகவும் ராஜாக்களாகவும் தான் அந்த வீட்டில் வளர்க்கப்படுகிறார்கள். ஆனால் காலம் கடந்து ஒரு விஷயம் வரும் பொழுது, இன்னொருவரின் துணை உள்ளே வந்து நுழையும் பொழுது அந்த வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை பொறுத்துதான் நம்முடைய எதிர்காலம் நமக்கு நல்லதா கெட்டதா என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமுமே தலைகீழான ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுத்து விட்டது. நீயாக விருப்பப்பட்டு நின்ற ஒரு வாழ்க்கை, நீயாக வேண்டும் என்று கதறிய ஒரு வாழ்க்கை இன்று உன்னை நிலைகுலையச் செய்கிறது என்றால், நீ வைத்த நம்பிக்கை எங்கே நொறுங்கியது என்பதனை நீ இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார்களோ அந்த விஷயத்தை வேண்டும் என்றே உன் முன்னால் பேசும் பொழுதும் செய்யும் பொழுதும் இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவென்று உனக்கு வெளிப்பட்டு விடும் அல்லவா? என் குழந்தையே, எதுவானாலும் சரி, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் மீது நான் கொண்ட அக்கறை இப்பொழுது உன்னிடம் இது போன்ற ஒரு விஷயத்தை இன்று பேச வைத்து விட்டது. என் குழந்தையை, தெளிவான முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் நீ எதையுமே விட்டுவிடாது. உன்னை சுற்றி நடக்கும் இந்த மனிதர்கள் நிச்சயமாக தேவைக்காக மட்டும்தான் உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக உனக்கு சொல்கின்றேன். தேவையில்லாத நேரத்தில் உன்னை தூற்றுவதும், தேவையில்லாத வார்த்தைகளினால் உன்னை வசைபாடுவதும், உடலளவில் உன்னை துன்புறுத்துவதும், உன்னை கண்கலங்க வைப்பதும் இவர்களினுடைய வேலையாக இருக்கிறது என்றால் அப்பொழுதே நீ உணர்ந்திருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை இனி இந்த வாழ்க்கையில் தொடருமேயானால் நிச்சயமாக கலங்கி கடைசியில் வாழ்க்கையை விட்டு கண்ணீர் சிந்தப் போவது நீயாகத்தான் இருப்பாய். அவர்களுக்கு இது எல்லாமும் பழக்கப்பட்ட விஷயங்கள் தான். தனித்திருப்பது ஒன்றும் அவர்களுக்கு புதிய காரியம் அல்ல. பலரையும் பார்த்து வளர்ந்து வாழ்க்கையை இப்பொழுது தானும் அந்த நிலைக்கு தள்ளப்படும் நிலைக்கு அவர்கள் தன்னையே செதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்காக எதற்கு நீ வருந்தி கொள்கிறாய்? சரியாக இருக்கும் உன்னை தவறு என்று கை நீட்டி பேச இவர்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும் பொழுது, சரியாக இருக்கும் உனக்கு நிச்சயமாக அதைவிட அதிகமான நியாயங்கள் உன் வசம் இருக்கிறது என்பதனை மறக்காது. தகுதி இல்லாதவர்களே அதை சொல்லும் பொழுது, தகுதியான உனக்கு ஏன் இதை கண்டு பயம் வேண்டும்? இவர்கள் இப்படித்தான் என்ற எண்ணம் உனக்குள் என்றோ வந்தது. ஆனால் காலத்தை கடத்தி கடத்தி இந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டாய். என் பிள்ளையே, வாழ வேண்டும், உயிரோடு வாழ வேண்டும். யாரும் யாருக்காகவும் தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது. அந்த அதிகாரத்தை யாருக்கும் இங்கு நான் கொடுக்கவும் இல்லை. அதனால் தான் என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ கடந்து வந்தாய் என்பது எனக்கு தெரியும். சில நேரங்களில் எல்லாமும் தன் உயிரை தனக்கு வேண்டாம் என்று நீ சொல்கின்ற ஒரு மனநிலையில் இருந்து கொண்டிருந்த இந்த உயிரில் உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ விட்டுவிட வேண்டும் என்று துணிந்து நின்றாய். அருமை புரியாதவர்களின் வாழ்க்கையில் எந்த அருமைக்காகவும் நீ போராடி நிற்பது தவறு. இது எல்லாமுமே இனி உனக்கு புரிந்தது போல தானாகவே சுற்றி இருப்பவர்களுக்கும் புரியும். எல்லோருக்கும் எப்படி நாம் இதை புரிய வைக்கப் போகிறோமோ என்று சொல்லி பதறாதே. என் பிள்ளையை, உன் வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தாக வேண்டும். யாரும் இங்கு உனக்கு பதிலாக அதை வாழப்போவது கிடையாது. அப்படி ஒருவரால் வாழ முடியும் என்றால் நீ இதில் இருப்பதில் எந்த நியாயமும் இல்லை அல்லவா? சரி என்று நான் சொன்ன பிறகு இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக ஏற்றுக்கொள். அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய். நம்பிக்கையோடு நல்லதை முன்னெடுத்து வா. தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் வெளியே அனுப்பு. சரியான ஒவ்வொன்றையும் உன் அருகில் வைத்துக்கொள். நிச்சயமாக நல்லது நடக்கும். இவர்கள் செய்த இதே துரோகத்தை நீ திரும்பச் செய்தால் என்னவாகும் என்பதனை சற்று யோசித்து பார்த்திருந்தால் இது போன்ற ஒரு காரியங்கள் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு நடந்திருக்காது. இனிமேல் இதற்கு வாய்ப்பு இல்லை. இனிமேல் இது போன்ற சூழ்நிலைகளுக்கு எந்த வகையிலும் வாய்ப்புகள் இல்லை என்று தெரியும் பொழுது இனிமேலும் இழுத்து பிடித்து கொண்டு போராடாதே. இனிமேலும் வாழ்க்கை போராட்டத்தில் நீ சோர்ந்து நிற்காதே. அவர்களுக்கு நியாயமாகவே இருந்துவிட்டு போகட்டும். உன்னுடைய தேவையற்ற விஷயங்களை எடுத்து பேசுகின்ற மனப்பக்குவத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நீயும் அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொள். எல்லாமும் நல்லதற்கே. நான் இருக்கிறேன் உன்னோடு. இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ மேன்மையடைய வேண்டிய காலம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்தடுத்து நடக்கும் எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.